தகப்பன் சரியாக பிள்ளை கண்டிக்காதனால பிள்ளைகளுக்கு நடந்த சாவு, கொடூர சாவு. பாவம் செத்து போனால், மகன் செத்து போனால் எவ்வளோ கொடுமையான சாவுங்க. ஒரு பிள்ளைகளை தேவ காரியத்தில் கரெக்டாக கண்டிஷனில் வளர்த்தணும். ஜெபம் பண்ண சொல்லணும், வேதவாசி சொல்லணும், அவங்கள பரிசுத்தமாக இருக்காங்களா, கரெக்டாக இருக்கலாம். நிறைய பேருக்குன்னா சம்பாரிச்சு கொடுத்தா போதும், பையன் எனக்கு அதெல்லாம் ஒன்று, அவன் எப்படி வளர்ந்துட்டு போகிறான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க, அவன் மனசு கஷ்டப்பட ஜாலியாக இருந்தால் போதும் நினைக்கிறாங்க. சரீரத்துக்கு எல்லாம் செய்கிறாங்க, அவங்க ஆத்துமா எங்கே போகும்? பெற்றோரே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் பிள்ளைய ஒரு அடி அடித்தா சாக மாட்டான், ஆனால் அவன் ஆத்துமா நாளைக்கு வீணா நரகத்தில் ஒரு நாள் இருக்கும். எனக்கு அடிக்கடி ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஒரு முறை தூக்கு போட போகிற ஒரு ஒரு கைதிக்கு அவனுக்கு தண்டனை அனுப்பிச்சிட்டாங்க. தண்டனை நேரத்தில் அவனுக்கு கடைசி ஆசை கேட்குறாங்க. உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்கும்போது அவன் சொன்னான், எங்கள் அம்மாவை பார்க்கணும். என்னடா இவ்வளோ தாய்ப்பாசமானவனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருந்தாங்க. ரொம்ப தாய்ப்பாசமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சரி, நிறையா ஒரு சாப்பிட்ற கேட்பாங்க, குடிக்கிற கேட்பாங்க, நிறைய விஷயம் கேட்பாங்க. இப்போ தாயை கேட்குறான்னு சொல்லி தாயை கொண்டு வந்தாங்களாம். தாயை கொண்டு வந்தோடனே அவங்க அம்மா மேலே அப்படியே மேலே பாஞ்சு குறவலை கடிச்சு கழுத்தை நெசுக்கின, யாராலும் தடுக்க முடியல. அவன் கழுத்தை கடிச்சு அந்த கழுத்தில் அந்த எலும்பை உடச்சிட்டான். அந்த அம்மா அப்படியே உயிர் போய் கோமாக்கு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க வச்சுங்களேன். அப்போ ஏன்டா அம்மா மேலே தாய் மேலே எப்படி ஒரு கொலை வெறி அப்படிங்கிற சொன்னான்னா, இன்றைக்கி நான் கொலகாரங்கிற காரணம் எங்கள் அம்மா தான். நான் பக்கத்து வீட்டில் போய் சின்ன பொருள் எடுத்து வந்து கொடுப்பேன், எங்கள் அம்மா அதை வாங்கி வச்சுட்டு இன்னும் எடுத்துகிட்டு வானாங்க. அப்போ சில தப்பு பண்ணும்போது என் தப்புன்னு அடிச்சிருந்தாங்கன்னா, என்னைய வந்து உதச்சிருந்தாங்கன்னா, தப்பு சொல்லியிருந்தாங்கன்னா நான் அன்னைக்கே தெரிஞ்சிருப்பேன். அது தப்பு இல்லடான்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தனால நான் ஒவ்வொரு திருட்டுகளை பண்ணேன், நிறைய பணங்களை கொள்ளையடிச்சிட்டு வந்தேன். ஒவ்வொரு முறை பணம் கொடுக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா சந்தோஷமாக வாங்கிட்டாங்க. ஆனால் நிறைய கொலைகளை செஞ்சனால தண்டனைக்கு நான் இன்றைக்கி வாழ வேண்டிய வயசில் மறிக்கிறேன். சரியாக வளர்த்தனால என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லி நான் கொலை செஞ்சுருக்கேன். இதுதான் உலகம், இதுதான் உண்மைங்க. தேவ பிள்ளைகள் சொல்லுகிறேன், உன் தகப்பனையும் தாயும் மதிக்காத பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் பேசுகிற பெற்றோருக்கு சொல்லுகிறேன், நீ தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், உன் பிள்ளைய நீ கண்டிக்காமல் உன் கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு அவமானத்தை சந்திப்பீங்க. உன் பிள்ளை தப்பு பண்ணும்போது அதை ஒத்துக்குங்க. நிறைய பெற்றோர்னால தான் பிள்ளைய யாராவது தப்பு சொல்லிட்டாங்கன்னா உடனே அந்த பாவத்தை மூடி மறைச்சிருவாங்க. தயவுசெய்து சொல்லுகிறேன், ஒரு தப்பு நடக்கும்போதே அவன் சரியாக இல்லைன்னு தெரிஞ்சோடனே உடனே அவனை கண்டிக்க ஆரம்பிங்க. அவனுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. அவனுக்கு என்ன எப்படி போகிறான்னு கொஞ்சம் கவனம் பாருங்கள். அவன் எப்படி போகிறான், வளர வளர தாய் தப்பனுக்கு அவன் மூச்சு விட்டால் கூட தெரியணும். அவன் தூங்கும்போது இவன் வளரும் போது அவனுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு தெரியணுங்க. தாய் தாப்பனுக்கு இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. நிறைய பேருக்கு பெற்றோருக்கு குழந்தைய பார்த்துக்கிறதே பெரிய கஷ்டம். ஐயோ அது ஏதோ பண்ணிட்டு போட்டு ஏதோ ஜாலியாக இருந்துட்டு போட்டு நான் விட்டுறாங்க, ஃப்ரீயாக இருக்கட்டும் நம்ம நினைக்கிறாங்க. இல்லைங்க, உன் உன் பிள்ளைகளை சரியாக வளர்த்திட்டா நாளைக்கு அது உனக்கு தலைக்கு கிரீடமா. வாலிபர்கள் நாளைக்கு வளரும் போது உனக்கு கிரீடமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்த்தலைன்னா அவமானத்தை கொண்டு வருவாங்க, நிந்தையை கொண்டு வருவாங்க, தேவையில்லாமல் கொலைகளை செய்வாங்க. இன்றைக்கி நடக்கிறதா நடக்குது. இன்றைக்கி நிறைய கொலைகளை பார்க்குறோம். கொலைகளை செய்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க?